விஜயோட நீங்க நடிச்சிருக்கீங்க. இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா விஜயோட ஒய்ஃப் சங்கீதா வந்து உள்ள விடம் நடக்கிறாங்க, வீட்டுக்குள்ள விடம் நடக்கிறாங்கன்னு சொல்லி அது ஒரு பரபரப்பு போயிட்டு இருக்குது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நானு ஒரு நடிகன், அவரும் ஒரு நடிகர். எங்களுக்குள்ள வந்து நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம். குடும்பத்துல தலையிற அளவுக்கு அது தவறு. அது அவருக்கும் மனைவிக்கும் உள்ள பிரச்சனை. அது நம்ம பேசக்கூடாது. இல்ல அது கட்சி தலைவர் இல்ல, அது வந்து அவங்க தொண்டர்கள், அவங்க ரசிகர்கள் இவங்க எல்லாம் பார்ப்பாங்க. ஆனா குடும்ப விஷயத்துல நம்ம ஒரு பொது மனிதனாக இல்ல நடிகராக நம்ம அதுல தலையிடக்கூடாது. அது அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை. ஏன்னா நம்ம இதுவரைக்கும் ஃபேமிலி, என் ஃபேமிலி எப்படி இருக்கு, அவர் ஃபேமிலி எப்படி இருக்கு, நம்ம இதுவரைக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டதும் இல்ல, எந்த விழாலையும் சேர்ந்து கலந்துக்கிட்டதும் இல்ல. அதனால அது அவர் பார்த்துப்பாரு, அவங்க பார்த்துப்பாங்க. இல்லைங்க, எனக்கு அது தெரியல. ஏன்னா நம்ம நடிக்க போறோம், நடிக்கிறதோட நம்மளுடைய பணி முடிஞ்சது. அப்ப இருந்தே போறோம், ஷூட்டிங் போறோம், அங்க நடிக்கிறோமா, நம்ம வேலை எதுவோ அதை பார்த்துட்டு வந்துடுறது. பர்சனல் விஷயத்துக்குள்ள அரசியல் மட்டுமில்ல, குடும்பம்னு இல்ல, எந்த பர்சனல் விஷயத்திலையும் நான் அவர்கிட்ட போய் பேசுனது இல்ல, அவரும் எங்கிட்ட பேசுனது இல்ல. இல்ல ஒரு நண்பரா, நீங்க ஒரு நண்பரா, அவங்க 2 பேருமே ஸ்ரீசா மேடமும் அவரும் ஒரே காஸ்டியூம்ல ஒரே கார்ல திருமணத்துல கலந்துக்கிட்டாங்களே, இதை பத்தி நீங்க உங்களுடைய கருத்து என்ன சார்? அது அவங்க சொந்த விருப்பம். அதனால நான் தான் மறுபடியும் சொல்றேனே, நீங்க வேற எதையாவது பத்தி கேட்கலாம். அதையே திரும்ப கேட்கும்போது எங்கிட்ட இருந்து திரும்ப அதே பதில் தான் வரும். ஏன்னா இல்ல, பர்சனல் வாழ்க்கையில யாரும் யாரையும் தலையிடக்கூடாது. அது அவங்க பர்சனல். இல்ல நீங்க என்னையே கேளுங்க, ஏப்பா நீ இப்படி வச்சிருக்கியா, இது தப்பு இல்லையா அப்படின்னு கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். இல்லைங்க, தமிழ்நாடு முதல்வர், வருங்கால முதல்வர் அப்படிங்கிற முதல்வர் வேட்பாளர்ல நிக்கிறாரு, ஒரு முன்மாதிரியா இருக்கணுமே, இவர் இப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து அவரை பார்த்து வரக்கூடிய மக்களுக்கோ அந்த தொண்டர்களுக்கோ அதை பத்தி அவங்க ரசிகர்கள் நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் போஸ்ட் போட்டிருக்காங்க. அவங்களே அதை பத்தி எதுவும் சொல்லிக்கல, கவலைப்படல. இவ்வளவு மகளிர் வந்து சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப நிஜமா சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், குடும்ப விஷயத்துல நான் பர்சனலா யார் குடும்ப விஷயத்தில் நான் தேட மாட்டேன். அதை பத்தி நான் பேசவும் மாட்டேன். இவருன்னு இல்லை, அடுத்த கட்சியாக இருக்கட்டும், எந்த கட்சியா இருந்தாலும் சரி, இன்னொரு கட்சியை விமர்சனம் பண்ணி கூட நான் பேசினது இல்லை. ஆனா அடுத்தவங்க குடும்பத்துல தலையிடுறது அது அநாகரிகம் நான் நினைக்கிறேன். நான் தான் சொல்லிட்டேனே. இப்ப நீங்க மறுபடியும் கேட்க போனீங்கன்னா நான் சொல்ல ஃபேமிலி விஷயமா இருந்தாலும் அவங்க பேச வைக்கிற பின்னாடி வந்து அரசியல் இதா இருக்குமா, பின்னணியில் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது தெரியல எனக்கு. ஏன்னா இல்லங்க, நண்பர் நீங்க படத்துல நண்பரா நடிச்சிருக்கோம், அவ்வளவுதான். மற்றபடி அவருடைய நண்பர் 4-5 பேர் கூடயே இருக்காங்க. அவங்கள கேட்டீங்கன்னா அவர் மற்ற எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் கூட படிச்சவங்க, கூட பழகினவங்க, எப்பயும் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறவங்க ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டா தெரியும். நாம வந்து நடிக்கும் போது மட்டும்தான். மறுபடியும் சொல்றேன், ஓபிஎஸ் திமுக இணைஞ்சிருக்காரு. அதே மாதிரி அதிமுக இருக்கக்கூடிய ஒரு 80% பேரை வந்து நான் திமுக சேர்க்க போறேன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து இணைப்பு வேலை நடக்குது. 80% இல்லைங்க, 100% சேரட்டுங்க. நான் சொல்றது ஒரே ஒரு வார்த்தை தான், அதாவது யார் வேணாலும் எங்க வேணாலும் போய் சேரட்டும். அன்னைக்கு சொன்ன வார்த்தையை தான் மறுபடியும் இப்ப ரிப்பீட் பண்றேன். மதுரையில மீனாட்சி, காஞ்சியில காமாட்சி, காசியில விசாலாட்சி, தமிழ்நாட்டை அடுத்து 2026 ஆள போறது அம்மா ஆட்சி. அதுக்கு மக்கள் தான் சாட்சி. அவங்க யார் கூட கூட்டணி இருக்காங்கிறது மட்டும்தான் முக்கியம். அவங்க எப்பயுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. அதுல ஓட்டு போடட்டும், ஜெயிக்கட்டும். அப்ப ஆட்சி யாருது அமையுது, அம்மா ஆட்சிங்கிறத நீங்களே சொல்லுவீங்க. ஒரு 5000 கொடுத்துட்டாங்க, திடீர்னு முதியோர் ஓய்வூதியம் 2000 சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தேர்தல்ல வந்து பிரதிபலிக்கும் போது திமுக சாதகம் அமையாதா? அதே தான் எல்லாரும் சொல்றாங்க. நிறைய பேர் கூட பேட்டி கொடுத்ததை பார்த்தேன். கொடுக்கறத வேணாம்னு சொல்லாதீங்க, வாங்கிக்கங்க, ஓட்டை மட்டும் போடுங்கன்னு. நான் மறுபடியும் சொல்றேன், யாரு வேணாலும் என்ன வேணாலும் அறிவிப்புகள் யார் வேணாலும் பண்ணலாங்க, அது ஈஸி. அதே மாதிரி கொடுக்கறது யார் வேணாலும் கொடுக்கலாம். ஓட்டு போடுறது மக்களுடைய உரிமை. அவங்க ஓட்டு போடும்போது அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அப்ப உள்ள மனநிலை தான் யார் முதலமைச்சருங்கிற தீர்மானம் பண்றது. இப்ப என் மனநிலைக்கு நான் சொல்றேன், அடுத்த ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அம்மாவுடைய ஆட்சி. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.